ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிகே டுடே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ரேஷன் கார்டோட வகைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பொது விநியோக திட்டத்தோட உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நம்மளோட ரேஷன் கார்டை நம்ம குடும்ப ஆண்டு வருமானத்தை பொறுத்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. முதல்லாம் ரேஷன் கார்டு அரிசி அட்டை, சக்கரை அட்டைன்னு பச்சை கலரு, வெள்ளை கலர்னு கலராக இருக்கும். ஆனால் இப்போ தான் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டாக ஆனதுனால அரிசி கார்டா, சக்கரை கார்டா, இல்லை பண்டகமில்லா கார்டா அப்படிங்கிறத கார்டோட சைட்லேயே என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ஏஏஒய், என்பிஹெச்ஹெச்-எஸ், என்பிஹெச்ஹெச்-என்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பிஹெச்ஹெச் அப்படிங்கிறது ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, அதாவது முன்னுரிமை இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு அரிசியும் மற்ற எல்லா பொருளுமே கிடைக்கும். அதுவே பிஹெச்ஹெச் ஏஏஒய் அப்படின்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு அர்த்தம். இதுவும் முன்னுரிமை அட்டை தான். அதோடு இவங்களுக்கு 35 கிலோ அரிசியும் மற்ற எல்லா பொருளுமே கிடைக்கும். இதுவே என்பிஹெச்ஹெச் அப்படின்னா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, அதாவது முன்னுரிமை இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கும் அரிசியும் மற்ற எல்லா பொருளுமே தருவாங்க. இதே என்பிஹெச்ஹெச்-எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இவங்களும் நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு தான். ஆனால் இவங்களுக்கு அரிசிக்கு பதிலாக சர்க்கரையும் மற்ற எல்லா பொருளுமே தருவாங்க. இதுவே என்பிஹெச்ஹெச்-என்சி அப்படின்னா இவங்களுக்கு எந்த பொருளுமே கிடைக்காது. இவங்க இந்த அட்டையை வெறும் அட்ரஸ் ப்ரூஃபாக தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 5 அட்டையோட அர்த்தம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் சர்க்கிளில் உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி.